போய் குடிசையை கொளுத்துறது இவனுங்க, இரவு நேரத்துல போய் அடிச்சு நொறுக்கிறது இவனுங்க, கையை கால மண்டையை உடைக்கிறது இவனுங்க. ஆனா திருமாவளவன் தூண்டி விடுறான். எத்தனை நாளைக்கு இதே பொய்ய பேசிட்டு சுத்த போறீங்க? மொத்த ஜாதி வெறியனும் ஒரு புள்ளியில் இணையறான் பாருங்க. எந்த சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், ஜாதியை வச்சு வயிறு வளர்க்கிற ஜாதி வெறி நாயங்கள்லாம் மொத்த ஜாதி வெறியனும் ஒரு புள்ளியில் இணையறான் பாருங்க. எல்லா தப்பையும் இவனுக்கு பண்ணுவானுங்க, எல்லா அடக்குமுறையும் ஆதிக்கத்தையும் இவனுக்கு பண்ணுவானுங்க, அடிச்சு நொறுக்குவானுங்க, குடிசையை கொளுத்துவானுங்க, கொன்னுடுவானுங்க. ஆனா கடைசியில திருமாவளவன் தூண்டி விடுறாரு. திருமாவளவனுக்கு இதேதான் வழக்கம். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தொடர்ச்சியா சமரசம் இல்லாம நிக்கிற ஒரே ஒரு திருமாவளவன் அப்படிங்கிற அந்த நபர் இருக்கிறதே இவனுங்களுக்கு எவ்வளவு பெரிய எரிச்சலா இருக்கு பாருங்க. எங்க பாதிப்படைஞ்சாலும் உடனே திருமாவளவன் வந்துடுறாரு, எங்க பாதிப்பு அந்த மக்களுக்கு ஏற்பட்டாலும் உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துருது, உடனே ரோட்ல போய் அன்னைக்கு இரவே போராட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாலை மறியல்ல உட்கார்ந்தாங்க. உடனே இவனுக்கு போராட்டம் பண்ணிடுறாங்களே, உடனே இவனுக்கு சாலை மறியல் பண்ணிடுறாங்களே, உடனே காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களே. இல்லைன்னா நாம சொல்றதுதான் ஜாதி வேரி நாங்க சொல்றதுதான் அறிக்கை. பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடும்போது சண்டை வந்துருச்சு, அது இரு தரப்பு மோதல், அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் முடிச்சுட்டு போயிடலாமே. இப்ப திருமாவளவன் இருக்கிறதுனால உடனே சாதி ரீதியா இவங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க, நிரூபணம் பண்ணிடுறாங்க. அந்த மக்கள் பயப்படாம உறுதியா கட்சி பின்னாடி இருக்குதுன்னு உறுதியா நிக்கிறாங்க. அப்ப SC/ST ஆக்ட் பாயுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எவ்வளவு எரிச்சல் மயிர் இருக்கும் பாருங்களேன். இவன் குடிசையை குளிச்சிருவான், ஆளை அடிச்சிருவான். ஆனா திருமாவளவன் தூண்டி விடுறாரு. நீதி கேட்க கூடாது, காவல்துறை கிட்ட போக கூடாது, நீதிமன்றத்துக்கு போக கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது, சாலை மறியல் பண்ணக்கூடாது, பண்ணா திருமாவளவன் தூண்டி விடுறாரு. இப்படி 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 எல்லாம் செய்யறதான் நீ திருமாவளவன் தூண்டி விடுறாரு அப்படிங்கிறத நீ சொல்லுவ அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் இன்னும் எங்களை எல்லாம் அண்ணன் திருமா தூண்டி விடட்டும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். தூண்டி விடட்டும். இப்படி தூண்டிவிட ஆள் இல்லாம தான் இந்த தமிழ் சமூகம் ஜாதியா பிரிஞ்சு நாசமா போய்கிட்டு. எங்களை அண்ணன் திருமா இன்னும் அதிகமாக தூண்டி விடட்டும் தான் நாங்க சொல்றோம்.